ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ரிவீல் பண்ண போகிற ஈவி வெஹிக்கிள் மாடல் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கண்டான்ற பிராண்டோட ஜினோன்ற ஒரு மாடல் தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இன்டெப்த்தாக பார்க்கலாம். இந்த மாடல் ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் மாடல். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய எல்இடி ஹெட்லைட் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் டிஸ்பிளேவும் பார்த்தீங்கன்னா எல்இடி டிஸ்பிளே தான். டிஸ்பிளேலே வந்து சார்ஜரில் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்குற மாதிரி ஒரு பெரிய எல்இடி டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா பாசிங் லைட் ஸ்விட்சு, அதுக்கப்புறம் இண்டிகேட்டர் ஸ்விட்சு, ஹாரன் ஸ்விட்சு, அதுக்கப்புறம் ஒரு ஸ்பெஷல் ஃபியூச்சர்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. ரைட் சைடில் த்ராட்டில் உடஞ்சிருச்சுன்னா இந்த ஒரு பட்டனை அழுத்தி பிடிச்சிட்டே நம்ம பார்த்தீங்கன்னா வீட்டுக்கோ இல்லை நம்ம சர்வீஸ் சென்டருக்கோ வந்துடலாம். ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் ஸ்விட்சு அண்ட் லைட் ஸ்விட்சு அண்டு 1 2 3 கியர் மாத்திர சுவிட்சு கொடுத்துருக்காங்க. அண்டு கீழே பார்த்தீங்கன்னா முன்னாடி அப்படியே வாட்டர் பாட்டிலோ இல்லை மொபைல் ஃபோன் ஆர் எனி திங்ஸ் ஏதாச்சும் வச்சுக்கிறதுக்கு ஒரு நல்ல ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. உட்கார சீட்டு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு குஷன் சீட்டு கொடுத்துருக்காங்க. பின்னாடி ஒரு 300 கிலோ வைக்கக்கூடிய ஒரு பெரிய ஸ்பேஸ் இருக்குது. அது தாராளமாக பெரிய லோடில் வச்சுக்கலாம். பேக்கில் பார்த்தீங்கன்னா பேக் டயர் நல்லா ஒரு 12 இன்ச் பெரிய டயர் தான் கொடுத்துருக்காங்க. இந்த பேக் பிரேக்கும் பார்த்தீங்கன்னா டிஸ்க் பிரேக் தான். இந்த மாடல் ஒரு ஓவர் ரிவ்யூவாக சொல்லணும்னா இது ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் மாடல். 300 கிலோ லோடிங் கெப்பாசிட்டி அண்டு 3 சுவிச்சஸ் இருக்குது. டாப் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 45 போகும். அண்டு ஃப்ரண்ட் அண்டு பேக் வந்து ஒரு டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் 12 இன்ச்சு டயர் கொடுத்துருக்காங்க. சரி வாங்க நம்ம லைவாக போய் இது லோடிங் கெப்பாசிட்டி எவ்வளோ வைக்க முடியுது, அந்த லோடிங் வச்சா எவ்வளோ தாங்குது, எப்படி போகுதுன்றதை லைவாக பார்க்கலாம். இப்போ நம்ம ஒரு மளிகை கடையோட குடோனுக்கு தான் வந்திருக்கோம். இதில் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா லோடு ஏற்றிட்டு இருக்காங்க. அதாவது லோடு வச்சா எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். லோடு ஏற்றி முடிச்ச பிறகு பாருங்கள், முன்னாடியே வைக்கிறாங்க. முன்னாடி வச்சாலும் நல்லா ஸ்பேஸ்லாம் பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்குது. பின்னாடியும் இன்னும் கொஞ்சம் நிறைய மூட்டெல்லாம் வைக்கிற அளவுக்கு நல்லாவே ஸ்பேஸ் இருக்குது. முன்னாடி ஒரு மூட்டை வச்சுருக்காங்க. பட் இப்பயும் பார்த்தீங்கன்னா நல்லாவே ஸ்பேஸ் இருக்குது. மேலே கூட இன்னும் கொஞ்சம் நிறைய மூட்டை வைக்கலாம். பாருங்கள், மேலே கூட இப்போ ஒரு மூட்டை வச்சுட்டு இருக்காங்க. டோட்டலாக எல்லா லோடும் ஏற்றிட்டாங்க. அதாவது பின்னாடி ஒரு 2 மூட்டை வச்சுருக்காங்க. ப்ளஸ் முன்னாடி வந்து ஒரு பெரிய மூட்டை ப்ளஸ் ஒரு சின்ன மூட்டை வச்சுருக்காங்க. இவ்வளோ வெயிட்டு வச்சும் பார்த்திங்கன்னா வண்டி நல்லா தான் மூவ் ஆகிட்டுருக்கு. நல்லாவே ஸ்பீடாக தான் போயிட்டுருக்கு. ஸோ உங்களுக்கு இந்த வண்டியை பற்றி இன்னும் கொஞ்சம் ஏதாச்சும் டீட்டெயில் தேவைனாலோ இல்லை இந்த வண்டியை புக் பண்ணினாலோ ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள்.